ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் சூப்பு தாங்க. என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா எனக்கு ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சு காட்டுங்க அப்படின்ட்டு. இப்போது அவங்களுக்காக தான் நான் இதை செஞ்சுருக்கேன். இது போல் உங்களுக்கும் என்ன ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் சுட சுட இஃப்தார் முடிச்சுட்டு இட்லி வச்சு சூடாக சூப்பு வச்சு சாப்பிட்றேன். அட்டகாசமாக இருக்குங்க, ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடியே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு நோன்பு வச்சு. இது சாப்பிட்டதுக்கு பிறகு ரொம்ப பிரிஸ்காக இருக்குது. நீங்களும் அடிக்கடி இது மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு ஜோடி கால் ஆட்டுக்கால் நம்ம க்ளீன் பண்ணி வெட்டி கொண்டு வந்திருக்காங்க. அதில் முடியாக இதுக்கு க்ளீன் பண்ணி கடையில் தந்துடுவாங்க 4 கால். அதை நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினா போகணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா ஆல்ரெடி கால்லே எண்ணெய் பிரியும், அதனால் ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணாம். கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கிறோங்க. இது கூட நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 100 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான். சூப்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லதும் கூட. இது இப்போ ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, நம்ம சூப்புக்கு சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். சில பேர் அப்படியே நேரடியாகவே பண்ணுவாங்க, எண்ணெய் ஊற்றாமல் பச்சையாகவே வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு. ஆனால் வதங்கி பண்ணால் தான் நல்லாயிருக்கும், வதக்கி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி வந்தாலும் நம்ம நல்லா உள்ளெல்லாம் நல்லா முடி அது டஸ்டெல்லாம் இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போது ஸ்பூன் மஞ்சள் பொடிக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க, 2 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் சால்ட்டு, இப்போ கால் ஆட் பண்ணிக்கலாம். நோன்பு வச்சு எல்லோரும் இப்போ டயர்டாக இருப்போம், நோன்பு முடிய போகுது கொஞ்ச நாளையில். இந்த மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிட்றப்போ நமக்கு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். அதனால் நீங்களாம் வாங்கி அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி. மசாலா ரொம்ப நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ இது சீரகத்தூள், சீரகம், மிளகு, சோம்பு 3 நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுவோம். இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். இல்லைன்னா மறுபடியும் இப்போ எனக்கு முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நாளையில் நான் அது திரும்ப நான் அரைக்கிறப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து வேணும்னு போடுறேன். அவ்வளோதாங்க. வேறு மிளகாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால நமக்கு உரப்பு அந்த காரமே போதும். உங்களுக்கு காரம் பத்தாட்டி இன்னும் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பசங்க இருக்காங்க, அதனால் நான் 2 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ காரத்துக்கு ஏற்ற நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மூடி ஒரு 4 to 5 விசில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் சிம்மில் வச்சுருவேன், ஏன்னா தண்ணியெல்லாம் வற்றும், கால் வேகாது. அதனால் நம்ம ஒரு 1/4 மணி நேரம்
வச்சுருந்துட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள். நல்லா கொலன்னு வெந்துடும், தண்ணி வற்றாது, கரெக்டாக இருக்கும். இதே நம்ம 10 விசில் அந்த மாதிரிலாம் விட்டோன்னா தண்ணி தான் வற்றும், கால் வேகாது. பாதி லெமன் ஆட் பண்ணால் போதும். லைட்டாக புளிச்சா போதும். தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அவ்வளோதாங்க. சூப்பரான சூப்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.